கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். இந்த உபதேசத்தை, இந்த செய்திய யோவான் 6ஆம் அதிகாரத்துல ஜீசஸ் சொல்லி இருக்கிறார். நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம், ஜீவ அப்பம் நானே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவைப் போல் அல்ல. அவர்கள் இதிலே புசித்திருந்தும் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றும் மரியாமல் இருப்பான். வானத்திலிருந்து உலகத்திற்கு வந்து ஜீவனை கொடுக்கிற அப்பமே அந்த அப்பம். இப்பெல்லாம் அவர் பேசுவார். அதை குறித்து யூதர்களுக்குள்ளே எப்படி இவன் மாம்சத்தை நமக்கு புசிக்க கொடுப்பான் அப்படின்னு சலசலப்பு உண்டாச்சு. இது மக்கள் மத்தியில, சீசர்கள் மத்தியிலையும் இது நடந்துச்சு. இயேசுவினுடைய சீசர்கள் மத்தியிலையும் இதே பிரச்சனை போயிட்டு இருக்கு. எந்த உபதேசத்தினால, எந்த மெசேஜினால இந்த மாதிரி கருத்து அவர் சொன்னாரு. என் மாம்சத்தை சாப்பிடுங்க, என் ரத்தத்தை நீங்க குடிங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. ஆக்சுவலா அந்த அளவுக்கு சில மிருகத்தின் மாம்சத்தை தான் புசிக்கணும், ரத்தத்தை குடிக்கவே கூடாது. யூதர்கள், யூதனானவனுக்கு ஆடுகளின் ரத்தம், கோழிகளின் ரத்தம், இந்த மாதிரி ரத்தத்தை குடிக்கிறது, புசிக்கிறது விளக்கப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டுல. ரத்தத்தை தரையில சிந்திரணும், குடிக்க கூடாது, புசிக்க கூடாது. ஆனா இயேசு இங்க என்ன சொல்றாரு? ரத்தத்தை பானம் பண்ணுங்க அப்படிங்கிறார். பழைய ஏற்பாட்டு உபதேசத்துக்கும் பழைய ஏற்பாட்டுல மோசே மூலமா கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கும், பறவைகளின் ரத்தத்துக்கும் மிருகங்களின் ரத்தத்துக்குமே இப்படிப்பட்ட விதி. அதை தரையிலே ஊற்றி விடுவாயாக, மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு, ஜீவனுக்கு சமானம், ரத்தத்தை புசிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இது பழைய ஏற்பாட்டுல தேவனாய கர்த்தர் மோசேக்கு நியாய பிரமாணத்துல கொடுத்த பிரமாணம். இதை யூதர்கள் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. ஆனா யூத வம்சத்துல பிறந்த ஜீசஸ் இப்ப என்ன சொல்றாருன்னா, என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கிற. முரண்படுதா? கோர்வையா இருக்கா அவர் பேச்சு? இது ஒரு விசாரணை. கம்ப்ளீட்டா ஓய்வு நாளையே முதல்ல மீறுறான். இப்ப பார்த்தா கட்டளையே மீறுறானே. அப்ப இவன் ரத்தத்தை குடிக்கலாம் அப்படின்னா என்ன சொல்ல வருகிறான்? மிருகங்களின் ரத்தத்தையும் பறவையின் ரத்தத்தையும் குடிக்கலாம் என்று சொல்லுகிறானோ? அப்ப மோசையின் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் அல்லவா? இவன் எப்படி தேவனுக்கு வந்திருக்க முடியும்? ஜனங்க சும்மா ஒன்றும் அவங்க ஜீசஸை நிராகரிக்கல. அவருடைய உபதேசத்துல அப்படி இருக்கு. உபதேசம் அப்படி இருக்கு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அதான பிரமாணம் சொல்லுது. ஜீசஸ் என்ன எப்படி கண்ணத்தை அரைஞ்ச இன்னொரு கண்ணத்தை காட்டா? முரண்படுதே. அத மாதிரி பேசலையே. அதாவது கூட ஒரு ஜஸ்ட் உபதேசம். இது ரொம்ப டெப்தாலாம் முரண்படுது. ரத்தத்தை குடிக்க சொல்றது, ஐயோ, சீசர்களுக்கும் இது இடலாகி போச்சு. ஓகே, அந்த சீசர்கள்ல 12 அப்போஸ்தலர்களும் இன்க்ளூடிங், அவங்களும் யூதர்கள், அவங்களும் மோசே நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிற யூதர்கள்.
அவர்களும் மோசையை மதிக்கிறவர்கள், நியாயப்பிரமாணத்தை மதிக்கிறவர்கள், பழைய ஏற்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள். இதான் இந்த சீசர்கள் கூட்டம். ஒரு பக்கம் மக்கள் சாதாரணம் வந்து போய் சாப்பிட்ற மக்கள், ஒரு பக்கம் பின்பற்றுகிற சீசர்கள் கூட்டம். அந்த சீசர்கள் கூட்டத்துல 12 பேரு அப்போஸ்தலர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்படி ஒரு 3 கூட்டம் அங்க இருக்கு. அந்த 3 கூட்டத்துல மக்கள்கிட்ட நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, பிரிவினை உண்டாயிடுச்சு. சரி, சீசர்கள் மத்தியில் எப்படின்னு பார்த்தா அங்கேயே 2 கூட்டமா பிரியுது இந்த ஒரு உபதேசத்தினால. அந்நேரம் முதல் அநேகர், அவருடைய சீசர்களில் அநேகர் அவரை பின்பற்றாமல் பின்வாங்கி போனார்கள். அப்படி வசனம் வருது. அதை பார்த்துட்டு தான் ஜீசஸ் கேட்கிறாரு, 12 பேரை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? அப்படின்ட்டு சில விவரங்கள் கொடுக்கிறாரு. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படி நிறைய அங்க பேசி அப்படியே கொஞ்சம் ஸ்டடி பண்றாரு 12 பேரை. அதுதான் பேதுரு வந்துட்டு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற பேதுரு, மோசையை மதிக்கிற பேதுரு. அவர் பேசுறாரு, யார் இடத்துல போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உங்க இடத்துல உண்டே. அவர் பேசுறாரு, ஏதோ வசனத்தை காதுல வாங்கிட்டு பேசுறாரு. ரத்தத்தை குடின்ட்டு இவர் சொல்றாரு, ரத்தத்தை கீழே தரையிலே ஊற்றி விடுவாயாகன்ட்டு நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஆனாலும் பேதுரு என்ன சொல்றாரு, யார் இடத்துல? ஆக்சுவலா எங்களுக்கு முரண்படுது ஆண்டவரே, முரண்படுது, இதுல சந்தேகமே இல்லை. யார் இடத்துல போவோம்? நாங்க மேதாவியா, குருடைங்க ஆண்டவர்? நீங்க சொன்னா ஏதோ இருக்கு, மேட்ரு இருக்கும், சும்மாலாம் சொல்ல மாட்டீங்க. ஏதோ மேட்ரை வச்சுதான் பேசுறீங்க. இப்ப எங்களுக்கு அது புரியல, அவ்வளவுதான். யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவவசனங்கள் உங்கள்கிட்ட இருக்கே. அப்ப என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கட்டு இயேசு சொன்ன வசனத்தை பேதுரு என்னவா பாக்குறாரு? ஜீவவசனம். ஏன்னா மாம்சத்தை புசித்து ரத்தத்தை குடிங்கன்னு சொல்றது எதோட சம்பந்தப்பட்ட வசனம் நினைக்கிறீங்க? என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனோட சம்பந்தப்பட்ட செய்தி அது. சும்மா ஏதோ ஜஸ்ட் உபதேசம் கிடையாது, நல்லொழுக்கத்தை அவர் பேசலாங்க. நித்திய ஜீவனை உனக்கு தருகிற வழிய செய்தியை அங்க பேசிட்டு இருக்கிறார். நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன், இப்படி பேசுறாரு அவர். அப்ப இவர் கரெக்டா கனெக்ட் பண்ணி பேசுறாரு பேதுரு. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவனை எங்களுக்கு தருகிற வேர்ட்ஸ், பாயிண்ட்ஸ், செய்தி, மெசேஜ் உங்ககிட்ட இருக்கே. தான் அந்த பேதுரு. சரி, ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப வேர்ட்ஸ்ல வர்றேன், அதை புரிஞ்சுக்கங்க. இப்ப கேள்வி என்னன்னா, ஜீசஸ் இவ்வளவு பெரிய முரண்பாடு அந்த காலகட்டத்துல, ஜீசஸ் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுங்க அப்படின்னு இவர் பேசுறாரு. ஆனா பழைய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது இயேசு தான் பேசின கருத்து, தான் சொல்லுகிற பாயிண்ட், தான் எடுத்து வைக்கிற செய்தி சரிதான் அப்படின்னு அவர் மனசுக்கு படுது. யார் மனசுக்கு? யார் மனசுக்கு? ஜீசஸ் மனசுக்கு படுது. இயேசுவினுடைய மனசுக்கு அவர் சொல்ற கருத்து பழைய ஏற்பாட்டுல அப்படி இருந்தாலும், பட் புதிய ஏற்பாட்டுல வந்திருக்கிற ஜீசஸ் உடைய மனசுல மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறது அப்படி சொல்ற தான் சொல்லுகிற அந்த கருத்து சரியென்றும் உண்மை என்றும் அவர் மனசுக்கு படுது. ஓகே, அதனால என்ன சொல்றாரு? அதை சொல்றார். சரின்னு படாம அவர் பேசல, சரியோ தவறோன்னு சந்தேகத்திலையும் பேசல, அவர் தெளிவா தான் பேசுறாரு. ஓகே, இது ஜீசஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒப்பீனியன். அவரை பொறுத்த வரைக்கும் சரின்னு படுது அவருக்கு. ஓகே, இப்ப மக்கள் மத்தியில
சீசர்கள்ல இன்னொரு பெருங்கூட்டம் மத்தியில ஜீசஸ் பேசின கருத்து சரின்னு படல, உண்மைன்னு படல. இது எப்படி தப்பு தப்பா இருக்கே? நான் சொல்றது புரியுதா? இது உண்மைன்னு படல, அவருக்கு சரின்னு படுது, இவங்க சரின்னு படல. ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இப்ப ஜீசஸ் அந்த சீசர்கிட்ட பேசுறாரு, பின்வாங்க போற சீசர்கிட்ட. ஏன்பா, ஏன் ஏன் பின்வாங்குறீங்க? நீங்க பேசின கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை, என் மனசுக்கு சரின்னு பட மாட்டேங்குது. நாங்க உண்மையை உறக்க பேசிடுவோம், நாங்களாம் உடைச்சு பேசுவோம். நாங்க உடைச்சு பேசுறோமே. அப்படி அவர் பேசுறாரு, இவங்க பேசுறாங்க, கூட்டம் பேசுது. அவரு, எப்ப நான் சொல்றது சரிதான்ப்பா, அது உங்களை பொறுத்த சரின்னு படுது, ஏன்னா சரின்னு படலையே, அதுக்கு ஏற்றுக்க முடியுறாங்க அப்படின்னு இவங்க சைடு ஆர்கியூ பண்றாங்க. யார் சைடு? சீசர்கள் தங்களுக்காக தாங்களே வக்காலத்து வாங்குகிறார்கள் இயேசுட்ட. இயேசுவும் தனக்காக அவர் வக்காலத்து வாங்கி பேசுறாரு. சரிதான்ப்பா நான் சொல்றது, இப்ப நம்புங்கப்பா, நான் சொல்ல சரிப்பா, அது உங்களுக்கு சரின்னு படுது, எங்களுக்கு சரின்னு படலையே, எங்களுக்கு உண்மைன்னு படலையே. சரி, இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கிறது? ரெண்டு பேருமே கரெக்டா பேசுறாங்க. ஜீசஸ் அவருடைய பாயிண்ட்ல கரெக்டா நிக்கிறாரு, சீசர்கள் தங்கள் பாயிண்ட்ல ஸ்டெடியா நிக்கிறாங்க. இது தவறு, எனக்கு உண்மைன்னு படலையே. நாங்க முடிவெடுக்கிறதா எங்களுக்கு சரின்னு படுது, உங்களுக்கு முடிவெடுக்கிறது சரின்னு பட்டதுன்னா அது உங்க பொறுத்த வரைக்கும். எங்க முடிவு கரெக்டா இருக்கு, இதான் தப்பு, இதான் சரின்னு படல, நீ சொல்ற பாயிண்ட் சரின்னு படல, நாங்க என்ன நினைக்கிறோமோ அதான் சரின்னு படுது எங்களுக்கு. அப்படி இவங்க வாதிடுறாங்க, ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. இப்ப நம்ம வெளியில இந்த ஸ்கிரீனை பாக்குறோம், திரையில வெளியில அந்த ஸ்கிரீனை பாக்குறோம். இப்ப இயேசுவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அது சரின்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஜீசஸை பொறுத்த வரைக்கும் தான் சொன்னது சரின்ட்டு அவர் நினைக்கிறாரு. இப்படி நினைச்சு சீசர்கள் மக்கள் பின்வாங்கி போயிட்டாங்க. சீசர்கள் மெயினா பின்வாங்கி, அது மெயினா சொல்லுவோம், ஏன்னா அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. சீசர்கள் மெயினா பேக் வாங்கிட்டாங்க. இந்த சம்பவத்தை நாம இங்க உட்காந்துட்டு இப்ப ரிமோட்ல ஆன் பண்ணி பார்த்து, இப்ப ரெண்டு பேருமே சரி நிக்கிறாங்க. அவருக்கு அது சரின்னு படுது, இவங்களுக்கு இது சரின்னு படுது. இது எது சரி? எப்படி நியாயம் இருப்பீங்க? இவங்களும் தப்பு இல்லை, இவங்களுக்கு அவர் சொல்றது சரின்னு படல, அதனால சரின்னு படலன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவரையும் சொல்ல முடியல, அவருக்கு அது சரின்னு படுது, அதனால அவர் சொல்றாரு. இப்ப எப்படி இதை நியாயம் தீர்க்கிறது? யோவான் 6ல ஏகப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு அதுல இருக்கு, நிறைய பிரச்சனை தீர்த்துரும். ஏன் அப்படி நான் கேட்கல கேள்வி, அதையும் கேட்கல. ஏன் இவர்களுக்கு சரின்னு படவில்லை என்பது கேள்வி அல்ல. ஜீசஸ் தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நிக்கிறாரு, இவங்களும் தங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நிக்கிறாங்க. நின்னுட்டு அத கிரியையில காமிக்கிறாங்க, பின்வாங்கிட்டாங்க. இப்ப நம்ம 2024 இருக்கிற நாம அதை ஸ்கிரீன் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி பாக்குறோம், ரீவைண்ட் பண்ணி பாக்குறோம் அந்த சீனை. பார்த்தா இப்ப எது சரி எது தப்பு, யாரா சொல்ல முடியும் தப்புன்னு? சொல்லுங்கப்பா, யார் தப்பு இந்த விஷயத்துல? யாருமேலும் தப்பு இல்லையா? யாருமேலும் தப்பு இல்லை. அதெல்லாம் ரூட்டு அங்க போக வேண்டாம், மிடில வாங்க. அந்த ஸ்கிரீன்ல யார் பண்ணது தப்பு, யார் பண்ணது சரி, யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட், யார் எடுத்த முடிவு கரெக்ட், அப்படி வாங்க. ஆமா, இவரு தான் சொல்றது உண்மை நம்புங்க, இவர் நிக்கிறாரு. இவன் என்ன சொல்றான், சீசர்கள்லாம் நான் சொல்றதா உண்மை, நாங்க எடுத்திருக்க முடிவு தான் கரெக்ட், எனக்கு சரின்னு படுறதான் நாங்க செய்ய முடியும், உங்களுக்கு சரின்னு படுறதை நீ செஞ்சுட்டு போங்க அப்படின்னு இவர் நிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல பின்வாங்கி போயிட்டாங்க, அந்த முடிவு கரெக்டா தப்பா? இயேசு சொல்றத மறுத்துட்டு போயிட்டாங்க, ஏன்னா இவங்களுக்கு சரின்னு படல. ம்
சரி, இதை அப்படியே வச்சுக்கோங்க. பேதுருக்கு அப்படியே ஷார்ப்பா புரிஞ்சு போச்சோ? புரிஞ்ச பேதுரு புரிஞ்ச அந்த பாயிண்ட் அவருக்கு அப்படி உண்மைன்ட்டு தித்திவா பட்டதுனால பேதுரு இயேசு விட்டு போகாம இருந்தாரா? அவருக்கு இடரலா இல்லையோ, அவருக்கு தடுமாற்றமா இல்லையோ, ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. பாருங்க எப்படி தீர்ப்பு வருது பாருங்க. பேதுரு எல்லாம் புரிஞ்சு உட்காந்துட்டு இருந்தாரு இல்லையில. அவர் என்ன சொன்னாரு? நீ சொல்றது அப்சல்யூட்லி கரெக்டா சொன்னாரு. அவரு என்ன சொன்னாரு? சாமி, எங்களுக்கு புரியுதோ புரியலையோ, முடியுதோ முடியலையோ, சரின்படுதோ சரின்படலையோ, எங்களுக்கு ஒண்ணு மட்டும் சரின்படுது, ஒண்ணு மட்டும் ஸ்ட்ராங்கா புரியுது. நித்திய ஜீவவசனங்கள் உம்மிடத்துல இருக்கு. எங்களுக்கு புரியாட்டினாலும் பரவாயில்ல, நீங்க சொல்றத நாங்க செய்யறோம். எங்களுக்கு சரின்படுது சரின்படல, உங்களுக்கு சரின்படுதா சாமி, நாங்க செய்யறோம். இதான் பேதுரு. இவன் என்ன நினைச்சான்? பேதுரு இயேசுவை வச்சு பேதுரு முடிவெடுத்தான் தன்னுடைய காரியத்தை. இவங்க தங்களுடைய மனசை வச்சு இவங்க முடிவெடுத்தாங்க. அதனாலதான் 2 பிரிவு அங்க உண்டாச்சு. ஜீசஸை வச்சு முடிவெடுத்தவன் பேதுரு, தன்னுடைய இருதயத்தை வச்சு முடிவெடுத்தவங்க இந்த சீசர்கள். ஏன்னா எங்க சரிப்படலையப்பா. இன்னும் சொல்ல போனா, இயேசு சொன்ன பாயிண்ட வச்சு முடிவெடுக்காதவன் பேதுரு, சொன்ன இயேசுவை வச்சு முடிவெடுத்தான். இது ரொம்ப அருமையா இருக்கும். இயேசு சொன்ன உபதேசத்தை வச்சு பேதுரு முடிவெடுக்கல, இயேசுவை வச்சு முடிவெடுக்கிறான். ஆனா சீசர்கள், மற்ற சீசர்கள் இயேசு சொன்ன உபதேசத்தை வச்சு முடிவெடுத்தாங்க, இயேசுவை வச்சு முடிவெடுக்கல. இயேசுவை வச்சு அவங்க முடிவெடுக்கல. புரியுதா? ஆபிரகாம் தேவன் சொன்ன செய்தியை வச்சு முடிவெடுக்கல, தேவனை வச்சு தேவன் சொன்ன செய்திக்கு ஓகே பண்ணான். பிள்ளைய கொலை செய்யடா அப்படிங்கிற செய்திய, அந்த கருத்தை தேவன் சொன்னதை வச்சு அவன் முடிவெடுத்தானா அவுட்டு. சொல்ற ஒரு தேவன் செய்டா, அப்ப செய். மாம்சத்தை புசிப்பதும் ரத்தத்தை பானம் பண்ணுவதும் அந்த செய்தி பேதுருவ செமையா டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். பயங்கர முரண்பாடு இது. அப்படி இப்படிப்பா அவன் இப்படி போகல அப்படின்னா, அவன் அந்த உபதேசத்தை வச்சு முடிவெடுக்கல, சொல்றவர் இயேசுவாச்சே. பாயிண்ட் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆனா சொல்ற ஆளு இல்ல இல்ல நமக்கு புரியல, இப்ப நமக்கு தெரியல, பிற்பாடு அது விளங்க வரும். சத்தியமா பிற்காலத்துல பேதுருக்கு விளங்கிருச்சு என்ன சொன்னாரு. இயேசுவை நம்பி பின்னாடி வந்தவன் புரிஞ்சுக்கிட்டான், இயேசு சொன்ன உபதேசத்தை நம்பி பின்னாடி போனவன் போயிட்டான். அதனாலதான் இயேசு 6ஆம் சத்தம் போடுவாரு, நித்திய ஜீவன் வரைக்கும் நினைக்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. அப்படி சத்தம் போடுவாரு. அதையும் நான் பண்ற அற்புதத்துக்காக நீங்க ஆன்னு வரீங்க பின்னாடி, அற்புதம் செய்கிற எனக்காக வாங்க அப்படின்னாரு. அதை அப்படியே மாத்தி பேசுவார் அந்த இடத்துல. ஆனா அங்க அப்படி இல்லை, நீங்க புரிஞ்சுக்கணும். அதை நித்திய ஜீவன் வரைக்கும் நினைக்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்க, எனக்காக வாங்க, நான் பண்ற அற்புதத்துக்காக பின்னாடி வர்றீங்களே, சத்தம் போடுவார். இப்ப எப்படி நியாயம் இருக்கிறது, எப்படி திருத்திடலாம்? ரீவைண்ட் பண்ணி ஸ்கிரீனை ரன் பண்ணா எப்படி தெரியுது யார் பண்ணது தப்புடா? பேதுரு இருக்கிறான், இந்த சீசன் இருக்கிறாங்க, இயேசு இருக்கிறாங்க, 3 கூட்டம் நிக்குது முக்கோணமா. அப்ப என்ன முடிவு தெரியுதுன்னா, இயேசு சொன்னது அப்கோர்ஸ் அது முரண்பாடு அந்த காலகட்டத்துக்கு. தங்களுக்கு உண்மையிலே அது புரியல, மனசுக்கு சரின்னு படல, உண்மைன்னு தெரியல, அதுவும் உண்மை. அந்த மாதிரி நேரத்துல சொல்றது யாரு, செய்ய சொல்றது யாரு? இத பேதுரு பார்த்தான், சீசர்கள் கூட்டம் பார்க்கல, போயிட்டாங்க. பேதுரு போகல. இயேசுவை பார்த்து இயேசுவை நம்பி இருந்த பேதுரு கடைசி வரைக்கும் இயேசுட்ட இருந்தான். இயேசுவின் உபதேசத்தை வச்சு முடிவெடுக்க பார்த்தவன் பாதியிலே போயிட்டான்.
யாருக்கு ஆபத்து, யாருக்கு பாதுகாப்பு நடந்துச்சு? பேதுரு காக்கப்பட்டான், பின்வாங்கி போனவர்கள் கைவிடப்பட்டார்கள். ஏன்னா, 6ஆம் அதிகாரத்துல இப்படி ஒரு எல்லாம் ஒரு சத்தியம் உள்ளுக்குள்ள கிடக்கு. எதை வச்சு எதை முடிவெடுக்கணும்? எனக்கு பட்டாதான், சரி பட்டாதான், எனக்கு இன்னும் பட்டாதான். இது எல்லா விஷயத்துக்கும் உதவாது. சொல்றவர் யாரு? சொல்றவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? சொல்றவருடைய வேர்ட்ஸ் என்ன? அவருடைய ஸ்தானம் என்ன? இதை பார்த்துட்டு தான் நமக்கு சரின்னு படுது படல. சம் மேட்டர்ஸை, சில விஷயங்களை இப்படிதான் டிசைட் பண்ணணும். எல்லாத்துக்கும் எனக்கு சரிப்பட்டாதான் அப்படின்னா யோவான் 6ஆம் அதிகாரம் நியாயந்திருக்கும். நியாயந்திருத்தணும். இதெல்லாம் சரிப்படாத செய்ய முடியும் அப்படின்னா அவுட்டு. எல்லாமே நம்ம மனசு சரின்னு பட்டாதான் செய்வோம் அப்படின்னா முதல்ல கர்த்தர்ட்ட இருக்கவே முடியாது. அவர்கிட்ட இருக்கவே முடியாது. 6 வார்டு கூப்பிட்டுட்டு மனைவி வராது, ஒண்ணு வராது, பேரை கட்டுறான்னு சொல்லுவாரு. அது எப்படி? எப்படின்னா அது எப்படி சாத்தியம் இல்லையே? சயின்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா எப்படி அவர்கிட்ட இருக்க முடியும்? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த வாய்க்கால்கள் தண்ணீர். ஓ, அப்படிங்கடா, சரின்னு படலையே. இப்படி ஒருத்தன் சொன்னான், நாளை நேரத்திலே கோதுமை இப்படி விற்கப்படும், கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இதெல்லாம் சாத்தியம் இல்லை சொன்னா. இப்படியே சொன்னாங்க. சொல்ற விஷயம் டசன்ட் மேட்டர், சொல்றவர் தான் மேட்ரு. யாரு சொல்றா? அப்கோர்ஸ் அவர் சொல்ற விஷயத்த நம்புற மாதிரியான சாத்தியக்கூறுகள் ஒண்ணும் இல்லதான். ஒத்துக்கிற மாதிரியான காரியங்கள் ஒண்ணும் இல்லையா? சூழ்நிலையே சரியில்லை, மனசுக்கு ஒவ்வ மாட்டேங்குது. எப்படி உண்மைதான் அதெல்லாம்? அந்த நேரத்துல பட்டுன்னு சொல்றது யாரு? சொல்றது யாரு? ஓகே, இப்ப செய்வோம், பிற்பாடு கண்டிப்பா அது புரியும். கண்டிப்பா அது என்னன்னு புரியும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை இருக்கு புரியுது? இதெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்த பாடங்கள். அது எல்லாமே சரிப்பட்டாதான் செய்வேன்னு நான் நின்ன போது வந்து பேசினார். இதெல்லாம் சரி செய்வியாடா? உள்ள மாதிரினா நோவா இருந்தா அவ்வளோதான்டா, வேலைக்கே ஆயிருக்காது எனக்கு. ஆபிரகாம் சுத்தமா ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, நான் சொல்ற உபதேசத்தை நம்பி செய்யற, ஆனா எப்பயுமே அது நடக்காது. சொல்றவர் யாருன்னு செஞ்சு நம்பி செய், அப்பதான் காலை வைக்க முடியும். ஏன்னா நீ நம்ப முடியாத அளவுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவேன் நான். உன்னால செய்யவே முடியாத ஒரு காரியத்தை செய்வேன் நான், செய்ய சொல்லுவேன் நான். ஒரு தகப்பன் கொலை செய்யறது, பிள்ளையை கொலை செய்யறது இல்லீகல். அது தகப்பன் பெத்த பிள்ளையை கொலை செய்யறது என்னது? சட்டப்பூர்வமா தப்புது. அதில ஒரு நல்ல தகப்பன், ஒரு கொடுமையான தகப்பன், விளங்காத அப்பா செய்யறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது ஒரு நல்ல தகப்பன் தான் பெத்த பிள்ளைய கொலை செய்யணுங்கிறது அவனுக்கு செய்யவே மனசு வராத காரியம். அது நல்ல தகப்பன் செய்யவே அவனால முடியாது. தருவான், முடியவே முடியாது. அந்த மனசாட்சி துடிக்கும். ஆனா ஒருத்தர் அங்க உட்காந்துட்டு செய்ய அப்படிம்பாரு. செய்யல. எப்படி கத்துட்ட வாழ்றத நான் கேக்குறேன். எப்படி வாழ்றது? செய்ய முடியுமா? ஆனா ஆபிரகாம் செஞ்சான், துணிச்சிட்டான், செஞ்சார். ஆபிரகாம் துணிச்சிட்டாரு. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். சும்மா போனாரு, பலி செலுத்த போனாரு, ஆடு கத்துச்சு, உடனே கருத்தை தடுத்தாரு, ஆசீர்வதிச்சிட்டாருங்கிறதான் மேலோட்டமான உபதேசம் இல்ல. அதுக்குள்ள கத்துக்க வேண்டிய ஆயிரமான நுணுக்கங்கள் கிடக்கு. அந்த சின்ன அந்த அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள அவ்வளவு சத்தியம் உள்ள கிடக்கு. எப்படிலாம் செஞ்சான்? ஆபிரகாமுக்கு எப்படி செய்ய மனசு வந்துச்சு? மனசாட்சி என்ன குத்தும், அடின்னு அடிக்கும். என்னென்ன சந்தேகம்லாம் வந்து அவனை கொண்டிருக்கும். இது எல்லாத்தையும் தலைவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து வர்றாரு. மகன் கேட்கும்போது ஆபிரகாமோட ஆன்சர் என்ன இருக்கு கிளியரா பாக்குறாரு. கத்தி எடுக்க போற வரைக்கும் பாக்குறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளு, என்ன ஒரு அட்டென்ஷன்ல நிக்கிறாரு. இந்த சம்பவத்தை எந்த அளவுக்கு உன்னிப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு.
நிழலாட்டமா அங்கேயே என்ன செய்யறான்? ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. என்ன புரிஞ்சதுன்னு சொல்லுங்க, முடிச்சிடும். என்ன உங்களுக்கு புரிஞ்சது? உனக்கு என்ன புரிஞ்சுச்சு? அவர் சொல்றத பாயிண்ட வச்சு அவர் நம்புறது இருக்கு. ஆனா அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி நான் எப்பவுமே அவர் நம்பிட முடியாது. சொல்ற ஆளை வச்சு நம்ப வேண்டிய நேரமும் இருக்கு. அது எப்பன்னா நம்மளால ஒத்துக்க முடியாம, புரிய முடியாம, தப்புன்னு படுது, என் மனசு சரியில்லையே அப்படின்னு அந்த மாதிரி எண்ணங்கள் சுய உங்களை ஆட்கொள்ளும் போது இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கணும். கோர்ஸ் சரின்னு படல, இது மனசுக்கு இடலாத்தான் இருக்கு. பட் சொல்றவரு ஓகே செய்வோம், சொல்றவரு செய்வோம். இந்த மாதிரி இருந்தாதான் இன்னொன்னையும் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட இருக்க முடியும், அவருக்கு பின்னால இருக்க முடியும். சான்ஸே இல்லை. நான் எழுதி தரேன். அவர்கிட்ட வாழ்ந்துக்கவே முடியாது. அவர் அப்படிப்பட்ட ஆள். அவர்கிட்ட வாழவே முடியாது. சம்மதமே இல்லாம உன்னை செய்ய சொல்லுவாரு. பிடிக்கவே பிடிக்காத மோசே என்ன ரொம்ப பிடிச்சா ஊழியத்துக்கு வந்தாரு. தேவனாகிய கர்த்தர் எல்லாம் ஊழியத்துக்கு அனுப்பு, இதோ அப்படியே வந்தாங்க. போராடுறான். நீர் அனுப்ப நினைக்கிற யாரையாயிலும் அனுப்பும். கும்பிடுறேன் சாமின்னா என்ன விட்டுருங்கண்ணா. பிடிச்சா ஊழியத்துக்கு வந்தேன். பையன் என்ன ஆச்சு? நல்ல வேலைக்கு சாமி, நான் மாட்டேன்னு சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்களும் வாய் தலடா அப்படின்னு விடாம அப்படியே அணைச்சி பாக்கெட்ல போட்டு ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் என்ன கனம் பண்றாங்க. நான் சொல்ற வார்த்தைக்கு நிக்கிறாங்க பாருங்க. ஐயோ, நான் கை அப்படி ஓங்குறாண்டவரே, செங்கடல் புரியுது. இதெல்லாம் இழந்திருப்பனே. நான் மாட்டேன் நான் இழந்திருப்பனே. எனக்கு பிடிக்கல, எனக்கு விருப்பம் இல்ல, விட்டுற வேண்டியதானே ஆண்டவரே அப்படியே சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு பிடிக்கல, அப்புறம் எனக்கு நோய் நிறைய இருக்கு, திக்கு வாய், நான் பேச்சலாம் வர மாட்டேது. போடா செய்டா, இட முடியாண்டவரே. டேய், அதான் ஓடிட்டு இருக்கு யாத்திரகா 3, இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுல பிடிச்சாதான் ஊழியம் செய்வாண்டவர். செய்டானா போய் செய்யணும், செஞ்சுதான் ஆகணும். எதை மாத்திரம் நாம ரகசியம், எதை மாத்திரம் நாம பிடிச்சா மட்டும்தான் செய்யணும். மனசுக்கு திருப்தியா இருந்தாதான் செய்யணும். மனசு இணைஞ்சாதான் செய்யணும். இதெல்லாம் கடமைக்கு செய்யக்கூடாதுங்கிறது ஒரே ஒரு விஷயம் இருக்கு. யார் சொல்ல முடியாதுன்ட்டு? அவரை பார்த்து அவரை நோக்கி என் இருதயம் துதிக்க மறுக்குது, எனக்கு மனசு ஒவ்வ மாட்டேங்குது, அவர்கிட்ட பேச இயல்பே வரமாட்டேங்குது, ஐயோ நான் கடமைக்கு செவிக்கிறேன், ஐயோ நான் கடமைக்குத்தான் பாடுறேன், அதை மட்டும் சத்தியமா செய்யக்கூடாது. அது ஒண்ணுக்குத்தான் விதிவிலக்கு. அவரை நோக்கி அவரை பார்த்து செய்கிற புகழுதல், துதித்தல், பாடுதல், பேசுதல், இது பர்சனல் டீலிங். இத மனசும் பரிமாறப்பட வேண்டிய சங்கமம் இது. இதுலதான் நமக்கு மனசுனுடைய முழு ஒத்துழைப்பும் தேவை. மனசு ஒத்துழைக்காம இதை செய்யவே கூடாது, கடமை அது. மத்த எதுவா இருந்தாலும் பிடிக்குது பிடிக்கல, சரிபடல சொல்றாரு செய். உம்மை முழு மனதோடும் துதிப்பேன், அங்கெல்லாம் அது வரணும். மனசுடைய முழு ஒத்துழைப்பு அங்க கிடைக்குது, அதோட செய்யணும். முழு மனதோடு ஊழியம் பண்ண முடியாது. இது பவுலே சொல்றாரு கொரிந்தியர்ல, நான் உற்சாகமாய் செய்தால் பலன் உண்டு, ஆகிலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ செய்ய சொல்லியிருக்கிறாரே, பிடிக்கல ஆண்டவரே, விருப்பமே இல்லை அப்படின்னால சொல்ல முடியாதே. பவுலே சொல்றாரு. அப்ப எது மட்டும் வெளியே வருது, விதிவிலக்குல வருது, அவர்கிட்ட பேசுறது தான் கரெக்டா இருக்கணும். மனசுனுடைய முழு ஒத்துழைப்பு நமக்கு தேவை. மனசு ஒத்துழைக்காம, பிடிக்காம, விருப்பம் இல்லாம செய்யக்கூடாது.
செய்யவே கூடாது. அவர்கிட்ட கேட்கணும். முடியல, கனெக்ட் ஆக முடியல, கேட்கணும், கதறணும். அப்படின்னு சொல்லுங்க. ஆனா மற்ற விஷயங்களுக்கு என்ன செய்யணும்? பிடிச்சாதான் செய்வேன், இந்த வேலைக்காக நம்மளா தான் செய்வேன், புரிஞ்சாதான் செய்வேன், மனசுக்கு சரி, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ம் புரியல. ம் அவரை நோக்கி அவரை பார்த்து செய்யற எல்லாமே அவரை அவரை மனசு ஒத்துழைப்போட செய்யறது தான் லைவா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். ஆனா இப்ப ஆரம்ப காலத்துல ட்ரைனிங்கா வர்றாங்க இல்லையா, அவங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. பயிற்சி நேரம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க ஸ்டேஜ் பேர் போகணும், சில விஷயங்கள்லாம் இருக்கு. அவங்க அப்படியே ட்ரைனிங் ஆகி, இது எதுக்கு மெயினா வரும்னா உங்களுடைய தனிப்பட்ட சங்கமத்துல நான் சொல்றது அது இருக்கணும். ஒரு பப்ளிக் வரும்போது அது பொறுப்பு கொடுக்கப்படுது நமக்கு. அது ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிள் நம்புறாங்க. அந்த ரெஸ்பான்ஸை நம்ம இங்க அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சின்ன சின்ன பொறுப்புகளை சுமக்கிறது தான் பெரிய பெரிய காரியங்களை அதை கொண்டு போய் சாதிக்கும். ஓகே, பயிற்சியில அது எப்பவுமே ஒரு காரியத்தை பயிற்சி எடுக்கும் போது விருப்பம் இருக்காது. விரும்பி தான் பயிற்சி எடுக்கணும் உறுதி இல்லை. ஆனா பயிற்சி எடுக்க எடுக்க அது விருப்பத்தை கொண்டு வரும். முதல்ல பிடிக்காது, செய்ய செய்ய பிடிக்குங்கிறது இதுதான். முதல்ல நம்ம ஜபத்துல பிடிச்சா போய் செய்ய ஆரம்பிச்சோம். இது சரியா இருக்கே அந்த பாதைன்னு போனோம், அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது இப்படிதான் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப இதை கூட பிரிச்சுக்கணும். அவர் நோக்கி பார்த்து இந்த விஷயங்கள்லாம் பப்ளிக்ல வரும்போது பொறுப்பு தான் நம்ம செய்யணும். அதை அதுக்காக பொறுப்பா இருக்குன்ட்டு கடமையாவே செய்யக்கூடாது. இது யாரு எப்படி பண்ணணும்னா பர்சனலா அவங்க எப்பவுமே டீப்பா இருக்க பார்க்கணும். அவங்களால இந்த மாதிரி ரெகுலரா அதை ரொட்டீனா பண்ணிட முடியாது, கடமைக்கு பண்ணவே மாட்டாங்க. சம்டைம்ஸ் எரர் இருக்கும், சரியாயிடும். அதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். அது எரராக எடுக்க மாட்டாரு, ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து ஒரு டாபிக் அதெல்லாம் பேசணும், பேசுறவங்க என்னன்னு புரியும். சரிங்களா? அப்போஸ்தலர் 6ல் அதை பேதுரு பேசுவார். அதனால இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நீ என்ன சொல்ற? அதை என்ன சொன்னா? கர்த்தர் சொல்ற காரியங்கள் நம்ம மனசுக்கு சரின்பட்டு நம்புறதும் உண்டு. சில நேரம் நமக்கு முரண்பாடா இருக்கு, பிடிக்காம இருக்கு, ஒத்துக்க முடியாம இருக்கு, என் மனசுக்கு தப்புன்னு படுது. அந்த மாதிரி ஒரு காரியங்கள் அவர் சொல்லும் போது சொல்றவர் யாரு? சீனியரு, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், காட்ஸ் ஆஃப் மேன். அக்செப்ட் பண்ணு, அக்செப்ட் பண்ணு. தப்பு சொல்ல மாட்டாங்க, நல்லதுதான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்ற ஆளை வச்சு கீழ்ப்படியணும். சில நேரம் அவர் சொல்ற செய்தியை வச்சு கீழ்ப்படுகிறோம், கரெக்டா இருக்கே. சில நேரம் புரியாத நேரத்துல பேதுரு மாதிரி சொல்ற ஆளை வச்சு கீழ்ப்படியணும். இந்த ரெண்டையுமே கத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க.